மலர்கின்றது. செக் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா சொல்ற? ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கிற ஃபைல கொஞ்சம் கவனமா வச்சுக்க மாட்டியா? கையில தானடா வச்சிருந்த. பிரதீப், இல்லடா, கவனமா தான் வச்சிருந்தேன். அந்த ஆக்சிடென்ட் பரபரப்புல அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடா, நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி சரி, வரேன், வை. என்னத்த இன்னும் உங்க பிள்ளைய காணோம்? ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா? வருவேன்டி, அவன் என்ன சின்ன பிள்ளைய எங்கிட்ட போய் தொலைஞ்சு வர்றதுக்கு? வருவேன் இரு. இல்லத்த, மனசுக்கு ஏதோ சங்கடமாவே இருக்கு. ஒரு வாரத்தை ஃபோன் அடிச்சு கேளுங்களேன். இன்ன வரைக்குமா வியாபாரத்துக்கு போனவர் நிற்கிறாரு. ஒன்றுக்கு 2 கடையில் கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 கடையிலையும் பார்த்து தானே கொடுத்துட்டு வரேன்னு. அவன் புதுசாக போகிறதுனால அந்த கடையும் தெரியாது. வரட்டும், இப்போ என்ன அவசரம் உனக்கு? இல்லை, மனசுக்கு காலையிலேருந்தே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரியும் இல்லை. போய் சோத்தை வடிச்சு குழம்ப வை, வந்துடுவேன். சாப்பாடை போடணும். உன் மக வந்துட்டாளா? சீதா கோயிலுக்கு எல்லாத்தையும் போயிருக்கா, இனிமே தான் வருவா. குமரி புள்ள போனவளை இன்னும் காணமேனா அவளை நினச்சி கவலை இல்லை. புருஷனை காணணும். போ, வருவேன். அவள் எங்கே சுற்றியும் வீடு வந்து சேர்ந்துருவான்னு நம்பிக்கை இருக்கு. இவர் தான் என்னமாவது பண்ணிட்டு வருவாரேன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. வேற என்னத்துக்கு? பிள்ளைய கொஞ்சமாவது நம்பங்கடியே. ஆத்தாளு மகளும் அவனை எதுலையுமே நம்பிக்கை இல்லாமல் பண்ணனா அப்புறம் எப்படி போனா வந்தோம்னு வருவேன். போய் வேலையை பாரு, போ. மனசுக்கு ஏதோ சங்கடமாகவே இருக்கே. என்ன அத்தை இப்படி பேசுகிறாங்க? கடை எங்கே இருக்குன்னு ஃபோன் அடிச்சு கேட்டு இம்புட்டு நேரம் ஆச்சு. கொடுத்தமா வந்தமானி நேரம் வீடு வந்து சேர்ந்துருப்பானே. இன்னும் காணா, எங்கே போயிட்டேன்? ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? இல்லடி சீத்துக்குட்டி, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு வந்தது தான் பிரச்சனையா இருக்குமோ? அப்படி வர்றதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. என்ன? உண்மைதான், நமக்கு புரியுது, ஆனால் அவங்களுக்கு புரியலையே. சரி விடு, எது நடக்கணுமோ அதான் நடக்கும். சரி விரு சீத்துக்குட்டி, நமக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம். 5ஆம் கிளாஸ் படிக்கிறது கூட இப்பெல்லாம் அரசியல் பேசுது. நம்ம பேசணும்னா உனக்கு என்ன தெரியும்? விவரம் தெரியாத புள்ள வீட்டு வேலையை பாருன்னு வீட்டுக்குள்ளேயே முடக்கிடுவாங்க. ஓகே, நமக்கும் ஓட்டு போடுற வயசு வர்றதுனால இதெல்லாம் பற்றி பேச வேண்டியது இருக்கு. ரைட்டு, நான் கிளம்புறேன். பாய். பாய். என்ன ஆத்தா உட்காந்துட்ட ஒய்யாரமா? முறுக்கு புளியலையா? வாடியே, உன்னையத்தான் புளியனு வாரியா? என்னைய புளியறதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஆத்துக்காரங்க ஆளக்கானா? நான் வர்ற நேரம் பூரா சைட் அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன், இருக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் நெசமா தாண்டி? அவர் என்னைய டாவடிக்க, நான் அவர் டாவடிக்க. ஏன் கேட்குற? ஒரே கூத்தா இருக்கும். வயக்காட்டில் வந்து நின்றா அடி முத்தலகின்னு அவர் கூப்பிடுறதும், அட ஐயான்னு நான் கேட்கறதும் ஒரே கலவரந்தேன். போ. தென்னங்கொல்லைக்கு தண்ணி பாய்ச்ச போறோம்னா அவர் இந்த வேலையைத்தான் பாக்குறாரா? அம்மா, அப்புறம் பின்ன அதுக்கு தான் வர்றாரு, வேற எதுக்கு வர்றாரு? ஆத்துக்கார கொஞ்சம் அளவோட வச்சு காத்தா, இல்லைன்னா நான் அபேஸ் போட்டுட்டு போயிடுவேன் சொல்லிவிட்டேன். போட்டுட்டு போடி. என்னாலையும் அந்த கிழடனை வச்சு மாள முடியல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு. சீத்துக்குட்டி, பாத்தியா? இந்த வயசுலயும் உங்க ஐயா உங்க அத்தாவை டார்ச்சர் பண்றாராம். எப்படி ஆளுத்தியா? ஏய் சீப்போ, எரும மாடு. இல்லடி, உங்க ஆத்தா சொன்னதானே சொல்றேன். என்னடி எங்க குசு குசு? குசு குசு இல்லாத்தா கிசு கிசு. உலகமே இப்ப கிசு கிசுல தான் பறந்து கிடக்கு. அது சரி. கோயிலுக்கு போயிட்டு வரையே, தொன்ன எண்ணெயை காண பிரசாதம் கொண்டுட்டு வரலையா? பாத்தியில, கைவலி, கால்வலி, மூட்டு வலி, தலைவலி, நெஞ்சு வலி, தொடவலின்னு சொல்லிவிட்டு, ஆனால் பிரசாதம் மட்டும் எவ்வளவு கொண்டு வந்து கொடுப்போம், ஓசியில் நக்கிட்டு போகலான்னு உட்காந்துருக்குதுங்க. இந்த மாதிரி கிளடு கட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு பொருளை ஒளிச்சு வச்சு திங்க முடியாதடி. நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீட்டில் ஒன்று காவை காத்துக்கிட்டே கிடக்கும் வாசல்ல. பாய். பாடிட்டாளாடி, போயிட்டான். அம்மா, நீ என்ன பார்த்தா வாசல்லே வந்து உட்காந்துட்ட? எங்க அம்மாவை காணோம்? அம்மா அடுப்பங்கரையில் சமைச்சிக்கிட்டு இருக்காம்டி. உங்கள் அப்பன் காலையிலேயே கடைக்கு போய் இந்த சாமான் கொடுத்துட்டு வரப்போனானே, இன்ன வர ஆளைக்கான. அதான் அவனுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். சோழியும் குடுமையும் சும்மா அடுமா? ஏன்டி இப்படி சொல்கிற? இப்போ என்ன நடந்துச்சு? என்ன காணமேனு நீ திண்ணையில் உட்காந்துருக்கியோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது, உன் பிள்ளைக்காக நீ உட்காந்துருக்கேன்னு. இல்லை, 2 பேருக்காகவும் தான். தெரியும் அப்பதான் நீ யாருக்காக உட்காந்துருக்கேன்னு. சரி, நான் போகிறேன். எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முறை பற்றி அவளுக்கு. அம்மா வாசிதா போவோ. என்னைக்கா இருந்தாலும் உன் கல்யாணத்துல பாத பூசை பண்றதுக்கு என் மயனும் மருமகளும் ஒன்னா வந்து நின்றுதான் ஆகணும். அவன் பாதத்தை தொட்டு கழுவி நீ பூசை பண்ணி கும்பிட்டுத்தான் ஆகணும். அதுக்காவது நொப்பனை தேடுவீல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய. ஆமா ரிஷி, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு மாமா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கிறேங்க. நான் இன்னும் குளிக்கலத்த, இருக்கட்டும், அப்புறமா பூசிக்கிறேன். மாமா, அப்ப பூசை ரூம்ல வைக்கிறேன், குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேங்க.
சரிதா, தொட்டி கட்ட போறோம்னா அத்தை சொன்னா வேண்டுதல்ல நல்லபடியா முடிஞ்சுச்சா? ஐயா அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஒரு பேத்தியோ பேரனோ கண்டிப்பா பிறக்கும். நல்லது நல்லது மயிலு, உன் வார்த்தை பழிச்சா அதை காட்டி வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அடுத்த நாளே உனக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை கூட்டி கொடுத்துறேன். ஏய்யா இந்த 1000 ரூபாய் சம்பளத்துக்கான அம்புட்டு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஒரு 5000 கூட்டுறது இல்ல. அவளுக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. அட விடு மயிலு, 5000 என்ன 5000? கழுத அடுத்து ஒரு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ எங்க வீட்டுக்கு பிறந்துட்டா 10,000 வாங்கிக்க. அந்த புள்ள வேலையவும் நான் தானே சேர்த்து பார்க்கணும், அதுக்குள்ள கூலிய சொல்றீங்களோ? ஏன் பாவம் காலையிலேயே அவங்க வாய்ப்புடுங்கிற? அட அப்படி இல்லக்கா, பெரியய்யாவுக்கு எப்போதுமே பெரிய மனசுதான், இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு வம்பிழுத்ததேன், வேற என்ன? ரசி, மாமா சம்மந்தி வீட்ல இருந்து போன் பண்ணாங்கப்பா. என்ன மாமா சொன்னீங்க? எல்லாருக்கும் தான் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல, அதனால பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். சந்தோஷம் மாமா. அடுத்து அப்ப ஆக வேண்டியதை பார்க்கணும்ல. ஆமாப்பா, இந்த மாச கடைசியிலேயே நிச்சயத்தை சிம்பிளா வச்சுக்கிட்டு கல்யாணத்தை கிராண்டா எல்லாருக்கும் சொல்லி செஞ்சுக்கிருவான். ஏன் மாமா, அப்ப நிச்சயத்துக்கு சொந்த வந்தத்தை கூப்பிட வேணாமா? என்னத்தப்பா எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அழுத்து கட்டி நம்மளால பார்க்க முடியாது. அப்புறம் கல்யாணம் தான் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிருவோம். நம்ம ஆட்களை மட்டும், நம்ம வீட்டு ஆட்களை மட்டும் வச்சு நிச்சயத்தை சிம்பிளா முடிச்சிருவோம். அப்படி சொல்றீங்களோ? ஆமா ஆமா, பொண்ணு வீட்லயும் அப்படித்தான் பேசினாங்க. சரி, அப்ப ஆளும் பேருமா கம்மியான ஆட்களே வச்சு முடிச்சு விட்டுருவோம்னு நானும் சொல்லியிருக்கேன். ஏப்பா உனக்கு என்ன தோணுது? நீங்க சொல்றதும் சரிதான் மாமா, கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குருவோம். சரிப்பா, நீ எதுக்கும் அண்ணாமலைகிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு நாள் என்னைக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க, அன்னைக்கே நிச்சயத்தை முடிச்சிருவான். ஏன் நிச்சயத்துக்கு கறி கஞ்சி தானே? ஏன் மயிலு, நிச்சயத்துக்கலாமா கறி கஞ்சி விடுவாங்க? சாம்பார் கூட்டு ரசம் பொரியல்னு சும்மா அசத்தி பெற வேண்டியதானே? அட போங்கய்யா, வருஷம் பூரா அந்த சாம்பார் ரசத்தை திண்டு நாக்கு செத்தாதான் மிச்சம். கல்யாணம் காட்சி விசேஷம்னு வந்தா கறி கஞ்சி குடிச்சா தானே நல்லா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன கறிச்சோறு தானே வேணும்? கழுத வர்ற வழியில உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருவான். அப்ப சரி, எனக்கு டபுள் ஓகேப்பா. கறிய கண்ணுல பாக்காதவ மாதிரியே தான் பேசுவா. வா, நாளைக்கே உனக்கு அக்கா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். அக்கா நெசந்தானக்கா? ஏண்டி செய்ய மாட்டோமா என்ன? எனக்காக செய்யறோம்ங்கிறீங்களே, அதுக்காக கேக்குறேன். ஏன் உனக்காக செய்யக்கூடாதா? அப்ப நீ இந்த வீட்டுல ஒரு ஆள் இல்லையா? வா செஞ்சு வருவான். நான் நெசத்தை சொல்லவா? என்னம் டி, உன்ன மாதிரி ஒரு முதலாளி இருக்கிற 4 வீட்டுக்கு நான் வேலை பார்க்க போனேன்னா நான் தாக்க அந்த தெருவுலயே கோடீஸ்வரி. ஏன்டி எப்படி சொல்ற? ஆமா, ஓசிலேயே என் புள்ள புருஷனுக்கு உழ வச்சு ஓ வீட்லயே தின்னுபிட்டு நான் வாங்குற சம்பள காசை அப்படியே சேர்த்து வச்சேன்னா நான் தானே கோடீஸ்வரி. அப்ப எப்படி கணக்கு சரியா வரும்ல? சரியாத்த வரும். நல்லபடியா சேர்த்து வச்சு கோட்டையை கட்டடியாத்தா. இப்பவா போவோம், எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும். எக்கோ, எனக்கும் சேர்த்து தான் சமைச்சிட்டு போயிருக்கேன். நல்லா இருப்ப, உனக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கூட நாங்க சாப்பிட்டுக்கிறோம், போதுமா? இல்லக்கா, அது வேலைக்கறிக்கு அழகுல பத்தியா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா மிச்சத்தை சாப்பிட மாட்டேக்கா, எனக்கும் சேர்த்து சமைச்சதை நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி, போய் சாப்பிடுமா, போ போ. நீங்களும் படக்குன்னு குளிச்சுட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். சரிதா. பிரதீப், ஃபைல பாத்தியா? எங்கடா இருந்துச்சு? இல்லடா, ஃபைல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். விளையாடாதடா, உண்மையை சொல்றா. இதுல எல்லாம் இப்ப விளையாட முடியும்? சத்தியமா நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், ஃபைல காணோம். நீ எங்க வச்சேன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. கோவில்ல உட்காந்து பேசிட்டு டைரக்டா வீட்டுக்கு வர்ற வழியில அந்த ஆக்சிடென்ட் பார்த்தோம். அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஜிஹெச் போனோம். ஜிஹெச்ல இறங்கல, அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்டா. எங்கேயுமே நான் ஃபைல வச்சது மாதிரி ஞாபகம் இல்லையே. நான் கோவில்ல போய் பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டேன், ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன், ஃபைல காணோம். இப்போ என்னடா பண்றது? போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஃபைல காணோன்னு போலீஸ்ல போய் எப்படா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? அவங்க என்னடா பண்ண முடியும்? இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கீங்களே, நீங்கெல்லாம் படிச்ச பசங்களான்னு காரி துப்ப மாட்டாங்களா? சரி, நீ பொறுமையா இரு மச்சான், நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல நல்லா தேடுனியா? ரிசப்ஷன்ல யார்கிட்டயாவது கேட்டியா? இல்ல மச்சான், ரிசப்ஷன்ல கேட்டு விசாரிச்சுட்டேன், யாருமே ஃபைல பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அங்கேயும் மிஸ் ஆனது மாதிரி தெரியலடா. பதட்டத்துல நம்ம எங்க வச்சோங்கிறதே ஞாபகம் இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணோட கார்ல எதுவும் இருந்தா? என்னடா அப்படி சொல்ற? அவளே ஒரு திமிரு பிடிச்சவ, அவகிட்ட ஃபைல் கிடைச்சா அவ்வளவுதான். நம்மள எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காடா. இது அவளுக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் ஆயிடும். நம்மள பழி வாங்காம விட மாட்டா மச்சான். ஏய்
பதட்டப்படாத. அவகிட்ட போயிருக்க சான்ஸ் இருக்கேன்னு தான் சொன்னே தவிர அவ எடுத்திருப்பான்னு சொல்லலடா. கொஞ்சம் பொறுமையாயிரு, நிதானமா இரு. மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் அதுல இருக்குடா. போச்சுடா, என் லைஃபே போச்சு, என் கெரியரே போச்சுடா. இவ்வளவு பதட்டமானா எப்படிடா? கொஞ்சம் பொறுமையாயிரு. மச்சான் போச்சு மச்சான், எனக்கு எல்லாமே போச்சுடா. இவ்வளோ நாளும் லோன் கிடைக்கலங்கிறது இருந்தாலும் இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே போச்சு. இப்போ இதெல்லாம் நான் எப்படா ரெடி பண்ணுவேன்? அவ்வளோதான் மச்சான், என் கெரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் என்னடா பண்ண போறேன்? நான் இருக்கிறதுக்கு பேசாம செத்துறலாம் மச்சான். பைத்தியமாடா நீ? ஏன்டா இப்ப பைத்தியம் மாதிரி புலம்பி அழுதுட்டு இருக்க? சர்டிபிகேட் தானே, கண்டுபிடிச்சிடலாம் விடு. எப்படிடா கண்டுபிடிப்ப? எல்லாமே போச்சுடா. நீ படிச்ச படிப்புக்கான பலன் வீணாகாது. கண்டிப்பா உன்னோட சர்டிபிகேட் கிடைக்கும். நீ கவலை விடு, எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு வழியில கிடைச்சிரும் மச்சான். நீ நம்பிக்கையா இரு. நீ ஏன் நம்பிக்கை தளர வர்ற? இதுவரை யாருமே ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் எதுவுமே பண்ணலையடா. எப்படிடா? நீ நம்பிக்கையா இருந்தா கண்டிப்பா உன் சர்டிபிகேட் உன்கிட்ட வந்து சேரும். நீ நம்பிக்கையா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிடைச்சிரும்லடா? கிடைச்சிரும், இன்னும் 2 நாள்ல கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா ஃபர்தரா என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஓகேவா? இதுக்காக நீ ஃபீல் பண்ணி அழுதுட்டெல்லாம் இருக்காத. ரொம்ப பயமா இருக்கும் மச்சான். சும்மாவே அப்பா என்ன வந்து கம்பெனியை பாருன்னு டார்ச்சர் பண்றாரு. அண்ணன் ஏன் ஆஃபீஸை வந்து பார்த்துக்கோன்னு அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். அண்ணி மட்டும் தான்டா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. சா, நீ பதட்டப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா. ஃபைல் கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட இரு, கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? மச்சான் டோன்ட் வரி. அம்மா சாம்பார். இந்த வரேன்டி. என் அம்மா வைக்கும் சாம்பாருக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. எப்படிம்மா உன்னால மட்டும் இவ்ளோ டேஸ்டா சாம்பார் வைக்க முடியுது? போடுறதெல்லாம் போட்டு வச்சா மனமா இருக்க போகுது, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? நானும் தான் சமையல் கத்துக்கணும்னு எல்லாமே பண்ணி பாக்குறேன். நான் என்ன செஞ்சாலும் உன் கை பக்குவமும் அப்பத்தா கை பக்குவமும் வரவே மாட்டேங்குதுமா. கண்ணு பார்த்து கை செஞ்சு பழக ஆரம்பிச்சா காலப்போக்கில் எங்களை விட நீ சூப்பரா வைப்ப. 10 புள்ள பெத்தவகிட்ட ஒரு புள்ள பெத்தவ மருத்துவங்கிட்ட கதையா? நாளைக்கு அது எப்படி வைக்கிறது இது எப்படி வைக்கிறதுன்னு உங்ககிட்ட நாங்க கேட்கறது மாதிரி வந்துடும். நிஜமாவாம்மா? ஆமாடி, கல்யாணம் பண்ணி வரையில நானே எங்க வீட்டுல அப்படித்தான் இருந்தேன். இப்ப சமைக்க கத்துக்கறலையா? அது மாதிரி நீனும் கத்துக்கிறவ விடு. சரி சாம்பாரை ஊத்துங்க. ரசம் மாதிரி வாங்கி குடிக்கலாம் போல இருக்குமா, அவ்வளோ ருசி. நல்லா சாப்பிடு மக்கா, சாப்பிடு. ஏமா மூஞ்சிய உருன்னு வச்சிருக்க? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏன் கேக்குற? இல்ல, எப்போதும் நான் உன்னை புகழ ஆரம்பிச்சேன்னா ஐயோ போடி எனக்கு வெக்கமா இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எதுவுமே சொல்லாம எனக்கு அட்வைஸ் பண்ற, அதான் கேட்டேன். ஒண்ணும் இல்ல சீதா, சும்மா தான் இருக்கேன். சொல்லுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லடி, உங்க அப்பா தான் கடைக்கு சாமான் போட போனாரு, இன்னும் ஆளை காணோம், அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. சீதா என்னடி எதுவுமே சத்தம் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? சீதா, இவ கோவத்துக்கு குறைச்ச கிடையாது. எனக்கு மட்டும் அவர் மேல கோவம் இல்லையா? ஆனாலும் ஆளை காணா. இம்புட்டு நேரமா சாமான் கொடுக்க போறவர் வராம இருக்க மாட்டாருன்னு கேட்டா என்ன ஏதுனாவது ஒரு வார்த்தை கேக்குறாளா? அவ பாட்டுக்கு போறா பாரு. பாத்து வாங்க மாமா. என்னடா அது தலையில கட்டு? ஒண்ணும் இல்லம்மா, கீழே விழுந்துட்டேன். தீனா பெத்த மயினே, என்னடா கீழே விழுந்துட்டோம்னு இப்படி சாதாரணமா சொல்ற? தலையில இத்த தண்டி கட்டு போட்டுருக்கு. என்னடா ஆச்சு? இலை பச்சைக்கிளி, என்னடா? ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க. மாமா கீழே தான் விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுக்கு எதுக்குடா இத்த தண்டி கட்டு போட்டுருக்கு? என்னடா ஆச்சு? எதா இருந்தாலும் சொல்லுங்கடா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, விடு. ஒண்ணும் இல்லாமலா இத்த தண்டி கட்டு போட்டிருக்கு? ஐயோ, காலையில இருந்து உன் பொண்டாட்டி புளி போட்டு பிணைஞ்சு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே, அவ சொன்னது கணக்கு அப்படி மண்டையில கட்டோட வந்து நிக்கிறியடா பாவி வரப்ப. ஏன்டா இப்படி என்னத்தையாவது போய் இழுத்துட்டு வர? அதான் அவரே கார்ல விழுந்து அடிபட்டு வந்திருக்காரு. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே, உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன கார்ல விழுந்து அடிபட்டுட்டாரா? என்னங்க ஆச்சு? என்னங்க தலையில கட்டு? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா, லேசா கார் புள்ள ஒண்ணு வந்து தட்டி பிடிச்சு, அதான் லேசா கீழே விழுந்துட்டேன். கல்லுல போய் மண்டை குத்திருச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. என்னடா கார்ல விழுந்தம்ங்கறியே, கீழே விழுந்தம்ங்கறியே, என்னடா நடந்துச்சு? ஐயோ, எனக்கு நின்று பேச முடியல, மயக்கமா வருது. ஐயோ, என் வாய் வேற கிடக்க மாட்டேங்குது. ஆட்டா, முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. மாமாவுக்கு தண்ணி வண்ணி ஏதாவது கொடுங்க.
ஒண்ணும் இல்ல விஜயா, நீ ஏன் பதட்டப்படுற? நல்லா தானே வந்து நிக்கிறேன். இப்ப எதுக்கு போட்டு அழுகுற? தலையில இம்புட்டு தண்ணி கட்டு போட்டு வச்சுக்கிட்டு நல்லாத்த வந்து நிக்கிறேன்னா ஈரக்குள்ள நடுங்காதா? ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. மாமா நீங்க முதல்ல உள்ள வாங்க. அக்கா அலையை நிறுத்திட்டு மாமா முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. அவர் இருக்கிறதுல நீ வேற மேற்கொண்டு ஏதாவது இது பண்ணி விட்டுறாத. வா சாமி உள்ள வாயா. இந்தாயா இந்த தண்ணிய குடி. என்னையாச்சு? நல்லா தானே முறுக்கு அதிரசம் கொடுத்துட்டு வரோம்னு போனேன். அட்ரஸை கேட்டு அவனுக்குள்ள நின்று போனெல்லாம் அடிச்சியே. அப்புறம் எப்படியா போய் விழுந்த? குறுக்க போற இடத்துல தாமா ஒரு கார்ல வந்த புள்ள லேசா தட்டி புடிச்சு 2 பயலுக உடனே வந்து காப்பாத்தி என்னை ஆஸ்பத்திரிக்கு அந்த புள்ள கார்லயே கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. மாத்தா 2 பசங்க அடேங்க அப்பா அந்த புள்ளைய மிரட்டி உருட்டி அடிச்சவ கார்லயே ஏத்திட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில பார்க்காம பிரைவேட் ஆஸ்பத்திரியில தான் பார்க்கணும்னு கூட்டி கொண்டு வந்து மாமாவை நல்லபடியா பார்த்து விட்டுட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா ஸ்கேன் எடுத்தாச்சு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஃபுல் கிளியரா தான் மாமாவை கூட்டி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இனிமே உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ கவலைப்படாத. இந்த கலிகாலத்துல இப்படி ஒரு நல்லது செய்யறதுக்கு மக்கள் இருக்காங்கல. அப்பேற்பட்ட பிள்ளையில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? எங்காத்தா கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சுட்டு கடவுள் மாதிரி சொல்லிக்காம போயிருச்சுங்க. பேரை கூட கேட்கல. நல்ல பசங்கம்மா, நல்ல தங்கமான பயிலுக. அடுத்தவங்களுக்கு இந்த அளவுக்கு ஓடி போய் உதவி செய்யறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். இந்த காலத்து இளவட்ட பசங்களா எங்க என்ன நடந்தாலும் எதையும் கண்டுக்கிறாம போற காலத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஓடி வந்து அவங்களுக்காக துணிஞ்சு இறங்குறதெல்லாம் பார்க்கவே பிரமிப்பா இருந்துச்சுமா. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைய கொடுத்து வச்ச பிள்ளைய. பாருடி நொப்பை வந்து கிடக்குற கடையை பாரு. அடிவிட்டு வந்திருக்காண்டி. வந்து என்ன ஏதுன்னு கேளுவா. சீதா அப்பா வந்து பாருடி. இதா நீ எப்பத்தாண்டா மனவரா திறந்து போற? நீ பொழைக்காத ஆனமான பொழப்புனால உன் புள்ள கூட இந்த நிலைமையிலையும் உன் மூஞ்சில முழிக்காம போற. எப்பத்தான் அவ உன்னை அப்பான்னு கூப்பிடுவாளோ வாயை திறந்து பேசுவாளோ தெரியல. எங்க அக்கா மகன்கிறதுக்காக நான் பேசல. சீதா கோவமா இருக்கிறதுலயும் அர்த்தம் இருக்குல்ல. மாமாவை இம்பிட்டு நாள் அந்த புள்ள எப்படி வச்சிருந்துச்சு. அப்பானா உசுரை விட்டு பார்த்த புள்ள இன்னைக்கு உசுறு போற நிலைமையில கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம இல்லையில. அதை விட்டுருங்க. அதுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பேசட்டேன். மாத்திரை மருந்து எதுவும் வாங்கிட்டு வந்தியா? இந்த கவருக்குள்ள எல்லா மாத்திரையும் எந்தெந்த வேலை போடணும்னு இருக்கு பார்த்து கொடுத்துருங்க. இந்த ஃபைலை பத்திரமா வைங்க. அடுத்த வாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயில தேவைப்படும். சரியா? என்னடா 2 அட்டை இருக்கு? 2 அட்டையா? ஒரு ஃபைல் தாத்தா. இங்க பாரு 2 ஆஸ்பத்திரியில கூட்டி கொண்டு காட்டுனீங்க. 2 அட்டை இருக்கு. அட ஆமா, இது ஹாஸ்பிடல் ஃபைல் மாதிரி தெரியலையே. வேற என்னமோ மாதிரில இருக்கு. சிகிலி, அந்த காப்பாத்தி விட்டு பயிலுக கையில கொண்டு வந்து ஃபைல மறந்து வச்சுட்டு போயிருச்சுக்கடா. அதான் நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ மாமா, இது ஏதோ படிக்கிற பையல்களோட ஃபைல் மாதிரி தெரியுது. இத எதுக்கு நீ தூக்கிட்டு வந்த? மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கடா. அதான் சரி எப்போது கொடுத்துக்கறலாமேன்னு கொண்டுட்டு வந்தேன். பாவம் அந்த பையலுக காப்பாத்தி விட்டு நல்லா செஞ்சுட்டு போன பையலுக. அதுகளுக்கு ஏதாவது அவசர தேவையா இருக்க போகுது. உடனே இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறா. ஐயா அதுல யாரு என்னன்னு எனக்கு தெரியாதே. சரி இதை கொண்டு சீதாட கொடு. அவ யாரு என்னன்னு பார்த்து அந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கட்டேன். ஆமா ஆமால. சரிதா நான் போய் சீதாட கொடுக்குறேன். சீதா சீதா மனசுக்குள்ள மாமா மேல இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஏன் சீதா நடிக்கிற? மாமா என்ன சீதா அழுதுகிட்டு இருந்த? மாமாவை நினைச்சு கவலைப்படுறியோ? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பட் நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே அதுக்காக கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கை கழுவல போல கண்ணுல காரம் பட்டுருச்சு அதான். ஓ அப்படியா? சரிப்பா சரிப்பா, எப்படி இருந்தாலும் சரிதான். அப்புறம் சீதா இந்த ஃபைலு யாரோடது என்னன்னு பார்த்து அவங்களோட அட்ரஸ் இதுல இருந்துச்சுன்னா இல்ல போன் நம்பர் இருந்துச்சுன்னா கூட கேட்டு கொடுத்துறியா? ஃபைலா? என்ன ஃபைல் மாமா? மாமாவை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்கல்ல 2 பையலுக, அவங்க கையில இருந்த ஃபைலு மறந்து வச்சுட்டு போயிட்டோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பார்த்து என்னன்னு அந்த அட்ரஸ்க்கு கொடுத்துருமா? சரிங்க மாமா. மறந்துடாதப்பா, ஏதோ படிப்புக்கான ஃபைல் மாதிரி இருக்கு. ரெஸ்யூம் ஃபைல் மாதிரி தான் இருக்கு மாமா. நான் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கும் செக் பண்ணி பார்க்குறேன். சரிப்பா சீதா. அப்பாவை காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பையனா? யார் அந்த பையன்? ரெஸ்யூம் ஃபைலை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கானே. என்ன இந்த பொறுக்கியோட போட்டோ இருக்கு?